அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சித்ரா பௌர்ணமி தினமான இன்று நம்ம செய்ய போகின்ற வெற்றிலை ஸ்வஸ்திக் பரிகாரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கோம், வெற்றிலை ஸ்வஸ்திக் போட்டிருக்கோம். ஆனால் நிறைய பேர் கண்ணில் இது பட்டுச்சா என்னன்னு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு பண தேவைகள் இருக்கோ அவங்க கண்ணில் மட்டும்தாங்க இந்த பதிவு படும். நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம ஒரு இதுக்காக நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு ஆளால் அவங்கள அந்த இயற்கை கண்டிப்பாக நமக்கு நம்மளுடைய பணப்பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக இந்த ஒரு சில பதிவுகள் நமக்கா டக்குன்னு ஒரு தெய்வாதீனமாக தோணும். பார்த்திங்களா, நம்ம இது பண்ணணும், இது நம்ம தோணிகிட்டே இருக்கிறப்ப ஏதோ நம்ம ஒன்று கண்ணில் படும் பாருங்கள். அது கடவுளுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும், புனஸ்காரங்களாக இருந்தாலும், ஒரு கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும், ஒரு தீப முறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் இந்த பார்க்க போகிற பதிவானது நிச்சயம் உங்களுடைய பண தேவைகள், உங்கள் குடும்பத்தில் பண பிரச்சனையாக இருக்கட்டும், பண தேவையாக இருக்கட்டும், இல்லை பணப்புழக்கங்கள் வேணும், பணம் நல்ல ஃப்ளோ ஆகணும், பணம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு பணங்கள் வீட்டுக்கு வரணும், வருமானங்கள் வரணும், பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க கண்ணில் மட்டும்தான் இந்த பதிவுப்படும். நிச்சயமாக இன்றைக்கி சாயங்காலம் மாலை 6லேருந்து 12 மணிக்குள்ளே இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். நம்ம எல்லா பௌர்ணமி நாளும் நம்ம பூஜைகள் புனஸ்காரங்கள் செஞ்சாலுமே இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க இதனால் உங்களுடைய கடன்கள் அடையிறதாக இருக்கட்டும், உங்களுடைய பணப்புழக்கங்கள் பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கு இதை விட சக்தி வாய்ந்த ஒரு எளிய ஒரு பரிகாரம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் போதும் உங்களுக்கு, அதுக்கு மேலே தேவையே படாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை நம்ம வீட்டில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் கண்டிப்பாக செல்வம் பெருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தீர்றது நீங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. உடனே கேட்கலாம், எங்களுக்கு 1 கோடி இருக்குது, 50 லட்சம் கடன் இருக்குன்னா மொத்த தொகை அப்படி கடன் அடையாது. அது எந்த சாஸ்திரத்துலையும் எந்த ஒரு நம்ம இயற்கையிலையும் அந்த மாதிரி அடையவே கிடையாதுங்க. அந்த கடன் தொகையானது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு 50 ரூபா வருமானம்ங்கிறது 100 ரூபாய் ஆகும், இல்லை 500 ஆகும், 1000 ஆகும், அப்படியே ரெட்டிப்பாயிட்டே இருந்து குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு வருமானங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நம்முடைய கடன் தொகைகள் எல்லாமே அடையும், பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த வெற்றிலை பரிகாரம். வெற்றிலைன்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியறது கண்டிப்பாக வெற்றிகளை கொடுக்குகின்ற இலை தான். நமக்கு வெத்தலையில் வச்சு வெத்தலை இல்லாத எந்த ஒரு பூஜைகளுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு சுவாமிக்கு ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு விளக்கேற்றி 2 ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு பழம் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்களேன். அது நீங்கள் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு பூஜையோட முழு பலனும் கிடச்சிடும். அப்படிப்பட்ட இந்த வெற்றிலை வச்சுட்டு இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் பண்ண போகிற இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். இதுக்கு தேவை ஒரே ஒரு வெத்தலை, 1 ரூபாய் நாணயம். அப்படியே 1 ரூபாய் உங்கள்கிட்ட வீட்டில் வெள்ளிக்காயின் இருந்தது அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்காயின் தாராளமாக எடுத்துக்கலாம். எங்ககிட்ட வெள்ளிக்காயின்லாம் இல்லைம்மா அப்படின்னா 1 ரூபாய் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கலாம். இது மாதிரி இதில் எது இருக்கோ உங்கள்கிட்ட எடுத்துக்கலாங்க. இந்த ஒரே ஒரு வெத்தலையை நம்ம காம்பு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே இன்றைக்கி பூஜைங்கிறதுனால நம்ம எல்லாமே சுவாமி படங்கள்லாம் சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். சாயங்காலம் நம்ம எப்பயுமே தீபம்லாம் ஏற்றுவோம். தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். ராத்திரி மாலை 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே அந்த ஏற்றுகின்ற தீப முறைகள் இது எல்லாமே போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையே நீங்கள் பாருங்கள், அதையே நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இது பணப்புழக்கத்திற்கான ஒரு தீபம் கிடையாதுங்க, ஒரு சின்ன ஒரு பரிகாரம். இந்த ஒரு வெத்தலை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இப்போ டெமோக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. காம்பு எடுத்துகிட்டு சந்தனம், உங்கள்கிட்ட நல்ல ஒரு சந்தனம், அதில் வேணால் நீங்கள் பன்னீர் விட்டுக்கலாம். அப்படி பன்னீர் எங்கள் கிட்டே இல்லைம்மா, இப்போ திடீர்னு நீங்கள் சொல்கிறீங்க பன்னீர் இல்லையேன்னு கேட்டால் தண்ணி விட்டுக்கலாம். நல்ல சுத்தமான தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி விட்டுட்டு அந்த மஞ்சள் இல்லாட்டி சந்தனம் அதை நல்லா குழைச்சிட்டு ஸ்வஸ்திக் சின்னம் நம்ம இப்போ டிஸ்பிளேயில் கூட காமிச்சிருக்கோம். ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் அந்த வெத்தலையில் உங்கள் கையால் மோதிர விரலால் நீங்கள் வரையணுங்க. இவ்வளோதான்.
இந்த மோதிர விரலில் நம்ம வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்வஸ்திக்கோட எல்லா அந்த 4 பக்கம் மூலையிலையுமே மஞ்சளால் சின்னதாக ஒரு பொட்டு வச்சுக்கணும், குங்குமம் பொட்டு வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த வெத்தலை மேலே நீங்கள் வச்சுருக்க அந்த வெள்ளி காயின் வைக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்கள் கிட்ட இருக்க ₹1 காயின் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து நம்முடைய பழைய சேனலை பார்த்துட்டு இந்த இது பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ என்னோட டெமோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நான் போன மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நான் இந்த வெத்தலை இது பண்ணிவிட்டு அந்த ₹1 காயின் பாருங்கள், அந்த வெத்தலையானது காஞ்சு போயிடுச்சு. என்னோடய கேஷ் பாக்ஸில் போட்டிருந்தேன், காஞ்சு போயிடுச்சு. காஞ்ச வெத்தலையை இந்த தடவை நான் கால்படாத இடத்துல போட்டுருவேன். அந்த ₹1 காயினை கழுகி நான் இன்றைக்கி பூஜைக்கு நான் வச்சுக்குவேன். அந்த ₹1 காயினை எடுத்து நம்ம நடுவில் வச்சுக்கலாம். பழசு இருந்தால் நீங்கள் எடுத்து அதையும் வச்சுக்கலாம். இல்லை புதுசாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா புதுசாக உங்கள்கிட்ட வெள்ளி காயின் இல்லாட்டி ₹1 இல்லாட்டி ₹5 நாணயம் ஏதாவது வச்சு நீங்கள் நடுவில் வைக்கணும். இவ்வளோதாங்க. இந்த தட்டுக்கு ஒரு புஷ்பம் மட்டும் வச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. நம்ம பூஜைக்கு இன்றைக்கி எப்பயும் போல் கற்பூரம் காமிப்போம், ஊதுபத்தி இது எல்லாமே காமிப்போம் பார்த்தீங்களா. நம்முடைய பூஜைகள் இதெல்லாம் முடித்தோன்னே மாலை நேரம், அதாவது ராத்திரி ஆகும் பார்த்தீங்களா, ஒரு 7 மணி 8 மணி ஆகிறப்ப, இல்லாட்டி நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 12 மணிக்குள்ளே கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். அதை ஒன்று உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி ஓப்பன் பால்கனினா இருக்குன்னா பண்ணலாம். எங்களுக்கு ரெண்டுமே இல்லைம்மானா நம்மளோட ஃப்ரெண்ட் உங்களோட வீட்டு வாசலில் எங்கே உங்களுடைய நில ஒளிப்படுதோ, அதாவது சந்திரனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ரேஸ் படுது பார்த்தீங்களா, அந்த சந்திரனுடைய ஃபுல் அந்த ஒளி வீச்சு அது எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல இந்த பித்தளை தட்டை கொண்டு போய் வச்சுருங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ராத்திரியில் அந்த தட்டு வந்து வெளியிலே இருக்கட்டுங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், நிறைய பேர் வீட்டில் எலி தொல்லைகள் இருக்கும், பூனை வந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அப்படிப்பட்டவங்க மட்டும் ஒரு நல்ல இடமா பார்த்து நீங்கள் வச்சுருங்க. அவ்வளோதான். இதை வந்து அடுத்த நாள் நீங்கள் எப்பயும் போல் ராத்திரி நம்ம படுக்க போயிடலாம். அடுத்த நாள் காலையில் நம்ம குளிச்சுட்டு பூஜைகள் எப்பயுமே சாமிக்கு விளக்கு ஏற்றுவோம். அந்த நேரத்தில் அந்த தட்டை நம்ம வெளியில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த தட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தப்போ அந்த வெத்தலை ₹1 காயினை நீங்கள் 4 மடக்கி, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மஞ்சள் நூல் போட்டு கட்டுறதுனா கட்டிக்கலாம், இல்லாட்டி சும்மா 4 மடக்கி நம்ம ஃபோல்ட் பண்ணாலே போதும். 4 மடக்கிட்டு உங்களோட கேஷ் பாக்ஸ் நம்ம வீட்டில் எங்கே நீங்கள் வைப்பீங்களோ அந்த இடத்துல கேஷ் பாக்ஸில் வைக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஆஃபீஸ் ட்ராயரில் அங்கே கேஷ் பாக்ஸில் அது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு சின்ன ஒரு வழியாக இருக்கலாம், ஆனால் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். நல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, வீட்டில் பணப்பழக்கங்கள், வருமானங்கள், ஏதோ ஒரு ரூபத்தில் பணமானது உங்கள் வீட்டில் மாறி 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 வந்துகிட்டே இருக்குங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இது நம்ம நைட்டு ஃபுல்லாக வெளியிலே இருக்கிறதுனால அந்த சந்திரனுடைய கதிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கதிர்கள். அந்த கதிர்கள் எல்லாம் நம்முடைய வெத்தலையிலேயே அந்த ₹1 காயின்லையும் இறங்கி மகாலட்சுமியோட அம்சம் வந்து நிறைஞ்சு இருக்கும். அதனால தான் குடும்பத்தில் பண வரவுகள் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இந்த எளிய பரிகாரம் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.